Hello friends, welcome back to Ramya's Mix Up. இன்னைக்கு பாத்தீங்கன்னா what I cooked in a day தான் நம்ம வீடியோ. இன்னைக்கு வந்து நான் ராகி இட்லி and curry leaves chutney and pepper chicken masala இதுதான் இன்னைக்கு மெனு பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணியிருந்தேன்றது இந்த டீடைல்டு ரெசிபியா நான் வீடியோல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். and கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இந்த சேனலை grow ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மார்னிங் பண்ண போகிறது ராகி இட்லி பிகாஸ் ரொம்ப ஹெல்தி. இட்லி பேட்டரில் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மாவு அரைச்சோடனே கொஞ்சம் தனியாக எடுத்து அது கூட ராகி ஃப்ளவர் அண்ட் சால்ட் பேட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டா நல்லாயிருக்கும். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ஊற்றணுன்னா இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும் நமக்கு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நோ வரிஸ். இந்த மாதிரி இட்லி தோசை இது கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரீமரில் வச்சிடலாம். இது ஒரு 10 minutes மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தால் போதும். இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். 10 minutesக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ராகி இட்லி சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆச்சும் இதை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. யூஸ்வலாக கோகனட் சட்னி இல்லை கார சட்னி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கரி லீவ்ஸ் சட்னி பண்ணியிருந்தேன். இந்த கருவேப்பிலை சட்னி வந்து நம்ம ஹேர் அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் லீவ்ஸ், கார்லிக், க்ரீன் சில்லி, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் கோகோனட் அண்ட் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் அந்த கொஞ்சோண்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து இதுக்கு எப்போதும் போல் தாளிப்பு கொடுத்துக்கணும். கொஞ்சமாக அது கூட பெருங்காயம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கிட்டால் சட்னியும் ரெடி. இந்த சட்னி வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் கூட 4 days 4 சட்னி போட்டிருப்பேன். அதில் டீட்டெயில்டாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் பெப்பர் சிக்கன் மசாலா தான் பண்ணியிருந்தேன். பட் இதில் நான் எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட சீக்ரெட் டேஸ்ட்டே அதுதான். பேனில் 4-5 ரெட் சில்லி அண்ட் வந்து 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு சைடில் சிக்கனை வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சிக்கன் உடையாமல் நல்லா குக்காகி இருக்கும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இது கூடவே உப்பு, மஞ்சத்தூள், தயிர் இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி அதை அப்படியே ஒரு 1/2 an hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூடவே ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ரொம்ப பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பெருசாக எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆனியன்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து சிக்கனையும் வந்து போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவே நம்ம சைட் பை சைட் நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம், கோர்ஸாக இல்லாமல். இப்போ அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அதை வேக விடுங்க. ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறதால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அண்ட் சிக்கனுக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுன்னே சொல்லலாம். இது கூடவே நம்ம பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வேகிற அளவுக்கு இதை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுக்கா மாதிரி வேணும், ரொம்ப ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ப்ரெஷர் குக் போட்டு உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் அண்ட் ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அந்த கலர் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நல்லா இதை ஒரு கொதி விட்டு மல்லி இலையெல்லாம் தூவி இறக்கிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மசாலாவை இதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வச்சு அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுதாங்க மெனு. அண்ட் உங்களுக்கு இந்த
வீடியோவில் எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதிகமாக வர பிளேஸில் இருக்க ஸ்பெஷல் ரெசிபியை அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to Ramya's Mix Up. See you in the next video.